بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, தொடர்ந்து கியாமுல் லைல் அந்த தராவீஹ் தொழுகைக்கு பிறகு தௌஹீத் மற்றும் ஷிர்க் சம்பந்தமான அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு வருகின்ற நாம், நேற்றைய தினம் அல்லாஹ் சம்பந்தமான, இன்னும் சொல்ல போனா அல்லாஹுடைய ذات சம்பந்தமான ஷிர்க் சார்ந்த கொள்கைகளை எப்படி முஸ்லிம்கள் பேணுகிறார்கள், இதற்கான உண்மையான எதிர் ஆதாரங்கள் என்ன இருக்கு, இதை பத்தி பார்த்திருந்தோம். அதுல முக்கியமான இரண்டு கொள்கையாக வஹ்தத்துல் உஜூத் சம்பந்தமாகவும் ஹுலூல் சம்பந்தமாகவும் பார்த்திருந்தோம். இது ரெண்டுமே இஸ்லாமியர்கள் தன்னுடைய கொள்கைகளாக மேற்கொள்கின்ற கொள்கைகளில் இருக்கிறதுன்றதையும் பார்த்துக்கிட்டோம். அதே சமயத்தில் இஸ்லாம் இதற்கு எதிராக இஸ்லாமுடைய பார்வையில் இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை, அது சம்பந்தமாகவும் தெரிஞ்சிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சில மக்கள் கிட்ட நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான தவறான கொள்கைகள் இருக்கிறது. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்து அதனுடைய தெளிவு இஸ்லாம் என்ன கொடுக்குது என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பரவலான கொள்கை, நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய நீங்களும் இதை பத்தி பேசியிருக்கலாம், இல்லைன்னு மறுத்திருந்திருக்கலாம் மக்கள் கிட்ட. ஆனா இந்த கொள்கை பொதுவாக நம்ம நபி சம்பந்தமாக நிறைய மக்கள் கிட்ட, முஸ்லிம்களில் நிறைய மக்கள் கிட்ட காணப்படுகின்ற ஒண்ணு. எந்த அளவுக்கு அப்படின்னா, சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அல்லாஹ்வுடைய ஒரு அவதாரமாக இருக்கிறாங்க. எப்படி இந்த ஹிந்து மதத்துல கொள்கை இருக்குதோ, இறைவன் அவதாரங்கள் எடுப்பான், எப்பப்பெல்லாம் இந்த அதர்மங்கள் ஓங்கிட்டு இருக்கோ, அதர்மங்கள் அதிகமாக மக்கள் கிட்ட இருக்குதோ, அப்ப இறைவன் அவதாரம் எடுத்து வருவான், மனித ரூபத்தில் இறைவன் வந்து இறங்குவான். இந்த அடிப்படையில முஸ்லிம்கள்ல சிலர் கொள்கை கொண்டு, சிலர் இல்ல, நிறைய முஸ்லிம்கள் கொள்கை கொண்டு இருக்கிறாங்க, அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அவதாரமாக நபி முஹம்மது இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹி மின் தாலிக். எந்த அளவுக்கு இதை அவங்க மெய்ப்படுத்துவாங்க அப்படின்னா, நிறைய சஹீஹான ஹதீஸ்களை தனக்கு உதவிகரமாக எடுத்துப்பாங்க. ஆனா இருந்துமே அதுல நிறைய பொய்களையும் கலப்பாங்க. இதை பத்தி நான் முதல்லையும் பேசியிருப்பேன் சுருக்கமாக, இப்பயும் அதை பத்தி தெளிவுகள் கொடுக்க வேண்டிய நமக்கு நேரம் இருக்கு. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஅராஜ் பயணம், நபி மிஅராஜுக்கு மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. பல கஷ்டமான நிகழ்வுகளுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு மனதாற்றல், பொதுவான ஒரு ஆறுதலான விஷயம், நபிக்கு கொடுத்த நம்பிக்கையை அதிகமாக்குற விஷயங்கள்ல ஒண்ணு இந்த மிஅராஜ்.
இந்த மெஹராஜுடைய படிப்பினைகளா இருக்கட்டும், இந்த மெஹராஜிய சம்பவம், இதற்கு முன்ன நடந்த நபியின் வாழ்க்கை நிகழ்வுகளா இருக்கட்டும், இந்த நிகழ்வுகள் அப்ப நபிக்கு இந்த மெஹராஜ் வழங்கப்பட்டது, இது எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மெஹராஜ்ன்றது நார்மலான ஒரு பயணம் கிடையாது, நார்மலாக நபிக்கு வழங்கப்படுகின்ற அத்தாட்சி கிடையாது. மாறாக அந்த நேரத்துல நபிக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒண்ணு எது? இறைவனுடைய உதவி இருக்குன்றது நபிக்கு உணர்த்தப்படுறது. அந்த நேரத்தில் நபிக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒண்ணு. எல்லா பக்கத்திலையும் வெறும் அடிகள் மட்டுமே விழுந்துகிட்டு நபி கிட்ட. நபியுடைய மிகச்சிறந்த, நபிக்கு மிகவும் அழகான உபதேசங்கள் புரிந்த, நபிக்கு பக்கபலமா இருந்த அன்னை ஹதீஜா அவங்களா இருக்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய கவசமாக அரபியர்களுக்கு, குரேஷர்களுக்கு, மக்க முஷ்ரிக்கின்களுக்கு மத்தியில் இருந்த அபூ தாலிபா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. அந்த ஆண்டையே இஸ்லாத்துல ஆமுல் ஹுஸ்ன், வருத்தத்திற்கான ஆண்டுன்ற மாதிரி மக்கள் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய இக்கட்டான நிகழ்வுகள் இருக்கும். மறுபக்கம் நபினால இங்க மக்கால இருக்க முடியாது, சரி தாயிஃபுக்கு போகலாம், சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம், தாயிஃபுக்கு போவாங்க. அங்க இன்னும் அதிகமான வேதனைகள் கிடைக்கும் தாயிஃப்ல அவங்களுக்கு. அங்கிருந்த பிறகு இங்க வருவாங்க மக்காவுக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டமான வாழ்க்கைகள் நபியுடைய சம்பவங்கள் படிக்கும் பொழுது. இந்த நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு ஆறுதல் தான் இந்த மிஅராஜ் பயணம். நபி கொடுத்த மிகப்பெரிய நம்பிக்கை இந்த மிஅராஜ் பயணம். இதுல நமக்கு தெரிஞ்சது என்ன? ஹதீஸ்கள் சஹீஹா என்ன இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு இந்த நபியுடைய உடலோடு இங்கிருந்து விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்க. 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய வார்த்தைகளை தன்னுடைய செவிபட கேட்டு அல்லாஹ் கிட்ட பேசுனாங்க. இது வரைக்கும் நம்ம ஹதீஸ்ல இருக்கு, சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் நபியும் வானவர் ஜிப்ரீலும் உடன் இருப்பாங்க. சித்ரத்துல் முன்தஹான்ற இடம் வரும், அங்க ஜிப்ரீல் சொல்லுவார், இதுக்கு மேல வரதுக்கு எனக்கு அனுமதி அல்லாஹ் கொடுக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனியா கலந்துப்பாங்க, ஒதுங்கிடுவாங்க. இந்த சித்ரத்துல் முன்தஹால இருந்து அல்லாஹ் கிட்ட பேசுற அந்த இடங்கள் வரைக்கும் நபி தனியா போவாங்க. அல்லாஹ் இத குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பான். எந்த அளவுக்கு நபி இருந்தாங்க, எந்த அளவுக்கு அந்த நேரங்கள் இருந்துச்சு, எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க, அல்லாஹ் ரொம்ப அழகா குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான். அப்ப இது வரைக்கும் போனாங்க, பேசினாங்க, வந்தாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு சம்பவம் வைங்களேன். இதுல இதுவரைக்கும் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி நபி தனியா போனாங்க. அல்லாஹும் நபியும் ரொம்ப நெருக்கமா ஆனாங்க, ரொம்ப நெருக்கமா ஆனாங்க. எந்த அளவுக்குன்னா, வெறும் அல்லாஹ் பின்ன நபி முன்னே, நடுவுல திரை மட்டும், அந்த ஸ்கிரீன் தான் ஒரே ஹாயில் திரை தடையா இருந்துச்சு. இந்த திரைக்கு பின்ன அல்லாஹ், இந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கேயே இருந்து பேச்சுக்கள் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இதுல வந்துட்டாங்க. இது வரைக்கும் அது சஹீஹானது. இது வரைக்கும் சொல்லி அந்த மக்கள் பிறகும் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 100 நாள் செய்யப்பட்ட திரையை தள்ளி பார்த்தாங்க. நபி அவங்களையே அரிசின் மேல பார்த்தாங்க. நபி அவங்களையே அரிசின் மேல பார்த்தாங்க. அல்லாஹ்வாக நபி இருக்காங்க, அல்லாஹ்வுடைய அவதாரமாக நபி இருக்காங்கன்றதை இப்படியும் சொல்லி புரிய வைப்பாங்க. அப்ப இந்த கொள்கை நமக்கு இஸ்லாமிய அடிப்படையில பார்க்கும் பொழுது ஷிர்கான கொள்கை தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இங்க நபியாக உருவெடுத்து வந்திருக்கான் அப்படின்னா, இது உண்மையிலேயே இருக்கிறதுல மோசமான கொள்கைகள்ல ஒண்ணு. ஏன் சொல்றோம்? நம்முடைய கலிமா இருக்குல்ல, நம்முடைய கலிமா என்ன என்ன சொல்லுவோம் நாம? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதற்கு என்ன அர்த்தம்? இது கலிமாவுக்கு அர்த்தம் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி சொல்றேன். என்னது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறார்கள் என்றும், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்றும் நான் சாட்சி சொல்றேன். இந்த கலிமாலேயே ரொம்ப திட்டவட்டமாக, ரொம்ப வெளிப்படையாக சொல்லி கொடுக்கப்படுது, அல்லாஹ்வுடைய அடியானாக நபி இருக்கிறாங்க, அல்லாஹ்வாக கிடையாது, அல்லாஹ்வுடைய அவதாரமாக கிடையாது, அல்லாஹ்வுடைய மறு உருவமாக இங்க கிடையாது, மாறாக அல்லாஹ்வுடைய அடியானாக நபி இங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு இங்க வெளிப்படையாக எடுத்து காண்பிக்கப்படுகின்ற ஒரு படிப்பினையாக, ஒரு இல்மாக நமக்கு கிடைக்குது. இப்ப இது மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா, அன்னைக்கு சொன்னது போல நிறைய கவிதைகள் மக்கள் பாடுவாங்க. எந்த அளவுக்கு வானத்துல யார் அரிசிக்கு மேல உயர்ந்து இருக்கிறானோ அவன் தான் இந்த மதீனால முஸ்தபாவாக இறங்கி இருக்கான் அப்படின்ற பாடல்கள் மக்கள் படிப்பாங்க, நபிய புகழ்றோன்ற பெயர்ல. ஒரு பக்கம் அது, மறுபக்கம் இந்த நம்பிக்கையில் உள்ளவங்க ஹதீஸ் ஒண்ணு சொல்லுவாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸாக மக்கள் சொல்லுவாங்க. ஆனா நபி சொல்லல காணும். நபி சொல்லல. அந்த ஹதீஸ் மக்களாக ஏற்படுத்திய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல ஒண்ணு. இப்ப நபி நமக்கு தெரியும், அரபியர்கள் தான் நபி. அரபியர்கள்ல ஒருத்தர் நபி, அஜமி கிடையாது. அரபு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்கள நாம அரபுகள்னு சொல்லுவோம். அரபு மொழி உடையவர்களை நாம என்ன சொல்லுவோம்? அரபுகள் சொல்லுவோம். இப்ப நபி ஒரு அரபு தானே. இப்ப இதை கொண்டு ஒரு கவிதை, ஒரு ஹதீஸ் நபி சொன்னாங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. அதே போல அஹ்மதுன்ற நபியுடைய பெயர் தானே. எப்படி முஹம்மத் நபியுடைய பெயர்ல ஒன்னா இருக்கு, அதே போல அஹ்மதுன்றது நபியுடைய பெயர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான், நபியுடைய ஒரு பெயராக அஹ்மத் இருக்கு. இந்த இரண்டு அரபு நபியா இருக்காங்க, நபியுடைய பேர் அஹ்மதாக இருக்கு. இது ரெண்டை வச்சு நபி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நபியுடைய வார்த்தை இருக்கு, ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. யாரு? அந்த இறைவன் தான் முஹம்மதாக வந்திருக்கான்றதுக்கு ஆதாரமா ஹதீஸே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நபி சொன்னாங்களா, அன் அரபும் பிலா ஐன் வ அஹ்மதும் பிலா மீம். அரபு, அரபுல இருந்து நபியை சொல்றாங்க, அன் அரபும் பிலா ஐன், நான் அரபா இருக்கேன், ஐன் அகற்றப்பட்ட அரபா இருக்கேன். அரபுல ஐன் தள்ளி போயிருச்சுன்னா ரப்புன்னு அர்த்தம். அரபுல ஐன் எடுத்துட்டோம், அரபிக்ல எழுதுவோம்ல ஐன் ராபா, அரபு எழுதுவோம், அதுல ஐன் எடுத்துட்டு ரப்புன்னு அர்த்தம், ரப்புன்னு வரும். அதே போல அஹ்மது இருக்கு, அஹ்மதுல அன் அஹ்மதும் பிலா மீம், நான் மீம் இல்லாத அஹ்மத். அஹ்மதுல மீம் எடுத்துட்டா அஹதுன்னு வரும். ரப் அல்லாஹ்வுடைய கண்ணியம், அவனுக்கான ஒரே ஒரு தகுதி. அஹ்மதுல மீம் எடுத்துட்டு அஹதுன்னு வருது. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒண்ணு, அல்லாஹ்வுடைய அவனுக்காக இருக்கக்கூடிய அடையாளங்கள்ல ஒண்ணு அஹதுன்றது. இங்க நபி சொன்னாங்களா, நான் ரப்பாக இருக்கேன், நான் அஹதாக இருக்கேன். அப்ப இந்த ஹதீஸ், இது முதல்ல ஹதீஸ் கிடையாது. மக்கள் அவங்களாக இட்டு கட்டப்பட்டு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக மக்கள் முன்ன வந்து பேசுவாங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்க இப்படிப்பட்ட செய்திகள் கண்டிப்பா சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க. மாறாக இந்த கொள்கைகள் உடையவர்களை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்னா அவங்க எல்லாம் காஃபிரானவங்க. அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல, ஈசாயிகள் இருப்பாங்க, ஈசாயிகளுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் நபி ஈசாவா இருக்காங்க, அல்லாஹ் தான் நபி ஈசாவா இருக்காங்க, அல்லாஹ் தான் நபி ஈசாவுடைய அப்பாவா இருக்காரு. இப்படி இந்த கொள்கையை கொண்டவங்க இந்த ஈசாயிகள், கிறிஸ்டியன்ஸ். அல்லாஹ் அவங்கள சொன்ன லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம், அல்லாஹ் தான் இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னவங்க குஃப்ர் செஞ்சுட்டாங்க அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ்வோடு நபி ஈசாவை சேர்த்து வச்சு பேசுறது அல்லாஹ் குஃப்ர்னு சொல்லியிருக்கான். இங்க அதே போல அல்லாஹ் நபி முஹம்மதோட சேர்த்து பேசுறது எப்படி சரியா இருக்கும்? புரியுதா? அப்ப இந்த இடங்கள்ல புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் தான். அவன் எந்த உருவங்களையும் மேற்கொள்பவன் கிடையாது, எந்த ஒரு அவதாரமும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடியானாக கடைசி நபியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இது நம்ம முதல்ல உள்வாங்கணும். இப்ப இதே விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது நபி சம்பந்தமாக மக்கள் பேணுகின்ற கொள்கைகள்ல இதுவும் ஒண்ணு. சொல்லுவாங்க, ஹுவ நூறும் மின் நூர் இல்லா, நபி வந்து அல்லாஹ்வுடைய நூறுல இருந்து ஒரு பகுதி. இந்த மக்களுடைய கொள்கை என்னவா இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஒளியானவன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு உருவம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, அல்லாஹ் முழுக்க முழுக்க ஒரு ஒளியானவன் தான், அல்லாஹ்க்கு உருவமே இல்லை அப்படின்ற கொள்கையில இருக்க மக்கள். இப்ப இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒளியானவன் சொல்றோம்ல, அந்த அல்லாஹ் ஒளியானவன் தான், அவனுடைய ஒளியிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அல்லாஹ் தாலா முஹம்மதை படைச்சான். அல்லாஹ்வுடைய ஒளி அவனுடைய உடம்புன்னு சொல்லுவோம்ல, இப்ப என்னுடைய உடம்பு இது அல்லாஹ்வுடைய ஒளின்னு சொல்றாங்க மக்கள். அந்த ஒளியிலிருந்து ஒரு பகுதி எடுத்து நபி முஹம்மது அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தான் இங்க முஹம்மது. நூறும் மின் நூர் இல்ல, அல்லாஹ்வுடைய ஒளியில் ஒரு பகுதியாக இவர் இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க லாஜிக்காக கொடுக்கறன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு உதாரணத்துக்கு, வானத்துல சூரியன் இருக்குதானே, இந்த சூரியனுடைய கதிர்கள் நமக்கு கிடைக்குது, சூரியன் ஒளி நமக்கு கிடைக்குது. கையில ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நிக்கிறோம், இந்த சூரியனுடைய கதிர் செவுத்துல எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புறேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியாதா? சூரியன்ல இருந்து எனக்கு வர லைட்டை ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டோ வாட்ச் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அதோட ரிஃப்ளெக்ஷனை நான் செவுத்துல காட்ட போறேன் அப்படின்னா முடியும் தானே? அப்ப நமக்கு இந்த செவுத்துல நான் காட்ட முயற்சி பண்றதுனால சூரியனுடைய ஒளியுடைய பவர் குறைஞ்சிருமா? சூரியன் ஒளி பவர் குறையாது. நான் என்னதான் அந்த ஒளியை டைவர்ட் பண்ணி விட்டாலும், நான் இந்த இடத்த திசை திருப்பினாலும் அந்த சூரியனுடைய ஒளி குறையாது. அதே போல இந்த செவுத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் தானே? அப்ப இதை வச்சு பேசுவாங்க, இதே போல அல்லாஹும் மேல இருக்கான், அல்லாஹ்வுடைய ரிஃப்ளெக்ஷனாக நபியும் கீழே இருக்காங்க.
நபி இங்க வந்ததுனால, நபி இங்க இருக்கிறதுனால மேல இருக்க அல்லாவுக்கு பவர் இல்லைன்னு கிடையாது. அவனுக்கு எல்லாமே இருக்குது. எப்படி இந்த நார்மல் சூரியனுடைய கதிர்கள் நம்மளால திருப்பி காட்ட முடியும் செவுத்துல, இந்த சூரியனுடைய எந்த ஒரு ஒளியும் குறையாத அளவுக்கு, இதே அல்லாவுக்கு எந்த ஒரு பவரும் குறையல. அல்லாஹ்வோட ரிஃப்ளெக்ஷனாக நபி முகமது இங்க உலகத்துல இருக்காங்க. இப்போ 2 உதாரணங்களையும் மேற்கொள்வாங்க மக்கள். இந்த விஷயங்களை மறுபடியும் புரிஞ்சுக்கணும். இதே கொள்கையை தான், இல்ல இப்படிப்பட்ட இதை சார்ந்த கொள்கையை தான் அந்த ஈசா இங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எதுக்கு இந்த ஆயத்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இது மிகப்பெரிய மோசமான கொள்கைன்ட்டு அல்லாஹ் தாலா குர்ஆன்லயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். அல்லாஹ் அழகா சொன்னா, லகது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம். அல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு சொன்ன மக்கள் குஃப்ர் பண்ணிட்டாங்க, காஃபிர் ஆயிட்டாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம மட்டும் அல்லாஹ்வோடு சேர்த்து வச்சு பேசினாதான் குஃபர் பண்ணிட்டாங்க, நபி முகமது அல்லாஹ்வோடு சேர்த்து வச்சு பேசினா குஃபர் இல்லைன்ற மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல நம்ம எதை யாருக்கு கொடுத்தாலுமே அது குஃபர் தான், ஷிர்க் தான்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதே வார்த்தைகளை கொண்டு நமக்கு எச்சரிக்கையும் பண்ணிருப்பாங்க. நபியுடைய கடைசி தினங்கள்ல நபி சொல்லுவாங்க, லா தத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னு மர்யம். எப்படி இந்த ஈசாயிகள், இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அதிகமாக மிகைப்படுத்தி இருந்தார்களோ, என்ன நீங்க அப்படி மிகைப்படுத்தாதீங்க. என்ன சொன்னாங்க? எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை ரொம்ப தூக்கிட்டு போய் நிப்பாட்டுனாங்களோ, என்ன நீங்க அந்த அளவுக்கு மிகைப்படுத்தாதீங்க. அதே ஹதீஸ் நபி சொல்லி முடிப்பாங்க, இன்னமா அன அபதுல்லாஹி வ ரசூலுஹு. நான் அல்லாஹ்வுடைய அடியானாகத்தான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்கிறேன். நமக்கு நபி இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த கொள்கைகள் மிக மோசமானது. நம்ம கலிமாலையும் சரி, நபி சொல்லி கொடுத்த இந்த ஹதீஸ்லயும் சரி, நபிய அடியானாக நபி இங்க வெளிப்படுத்திருப்பாங்க. வெளிப்படுத்தினாங்க என்ன? உண்மை அதுதானே. அல்லாஹ்வுடைய அடியானாக என்ன போல உங்களை போல ஒரு மனிதனாக தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சுப்ஹான் அல்லாஹ், இந்த மனிதர்கள் இப்படி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒளின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு 2 விளக்கங்கள் மக்கள் கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுல பொதுவாக இதுலயே 2 தனித்தனியான கொள்கைகள்ல மக்கள் இருக்காங்க நபி சம்பந்தமா. ஒண்ணு என்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நூறுல இருந்து எடுத்து படைச்சான். அல்லாஹ் தன்னுடைய நூறுல இருந்து எடுத்து படைச்சான் அப்படின்னா இது நமக்கு ஷிர்கான கொள்கையாக அமையுது. இதனுடைய இன்னொரு விளக்கம், அதே மக்கள்ல ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நூறுல இருந்து ஒன்னும் படைக்கல, நாங்க ஒன்னும் நபிய ஹாலிக்காக பார்க்கல. ஹாலிக்னா என்ன? அல்லாஹ்வுடைய நூறுல இருந்து எடுத்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னா நபியும் கடவுள் தான், இறைவன் தான், படைத்தவன் தான், அல்லாஹும் படைத்தவன், 2 பேர் ஒண்ணுதான். இந்த மாதிரி கொள்கையை நாங்க பார்க்கல. மாறாக நாங்க என்ன கொள்கை வச்சிருக்கோம் அப்படின்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த முதல் படைப்பு முஹம்மது தான். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு முஹம்மது தான். இதுக்கும் ஒரு ஹதீஸ மக்கள் சொல்லுவாங்க. அதுவும் ஹதீஸ் கிடையாது, அதுவும் இட்டு கட்டப்பட்ட செய்தி தான். என்ன செய்தி? நபி சொன்னாங்களா, ஹலகனி அல்லாஹு மின் நூர். அல்லாஹ் தஆலா என்ன நூரை கொண்டு படைச்சான். இது ஒரு ஹதீஸ். இன்னும் சொல்லுவாங்க, அவ்வலு ஹலகல்லாஹு நூரி. அல்லாஹ் முதல்ல படைச்சது என்னுடைய நூரை தான். அதாவது அல்லாஹ் தஆலா முஹம்மது ஆகிய என்ன ஒரு தனியான ஒளியை கொண்டு படைச்சான். அல்லாஹ்வுடைய ஒளி இல்ல, அல்லாஹ்வுடைய அவனுக்கு சம்பந்தமான ஒளி இல்ல. அல்லாஹ் ஒரு ஒளியை படைச்சு அதிலிருந்து நபி முஹம்மதை படைச்சான். இதுதான் உலகத்துடைய முதல் படைப்பு. இதற்கு அப்புறம் தான் இந்த ஒளியை வச்சுதான் மத்த எல்லா விஷயங்கள் அல்லாஹ் படைச்சான். சொல்றது புரியுதா? இதுல முதல்ல மக்கள் பிரிவுல இருந்தாங்க, நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய அங்கத்துல இருந்து, அல்லாஹ்வுடைய அவனுக்கு சொந்தமான ஒளியிலிருந்து ஒரு அம்சமாக, ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக அல்லாஹ் நபியை படைச்சான்றது. இது அல்லாஹ்வோடு சேர்த்து பேசுறாங்க, இது ஷிர்க் அடங்குது. இங்க 2வது கொள்கை எப்படி கொண்டிருக்காங்க அப்படின்னா, அல்லாஹ்வோடு ஒன்னும் சேர்த்து வச்சு பேசுற என்ன சொல்றாங்க? அல்லாஹ் முதல்ல படைச்சது என்னதான், எப்படி படைச்சான்? ஒரு தனியான நூரை வச்சு, ஒளியை வச்சு படைச்சான். தனியான ஒளியை கொண்டு படைத்தான். என்ன படைச்ச பிறகுதான் அந்த ஒளியிலிருந்து எல்லா உலகத்தையும் படைச்சான், எல்லா விதமான படைப்புகளையும் கொண்டு வந்தான். இதைத்தான் வேறு ஒரு அரபி வார்த்தைகள்ல மக்கள் புகழ்வாங்க, லவ்லாக லமா ஹலக்துல் அஃப்லாக். அல்லாஹ் சொன்னா நபியை பார்த்து, அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னானா, லவ்லாக நபியே நீங்க இல்லனா லமா ஹலக்துல் அஃப்லாக், நான் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன்.
இந்த அகிலத்தையே படைச்சிருக்க மாட்டேன், உங்களை படைச்சிட்டேன் முதல்ல, அதனாலயே இந்த உலகங்களை படைச்சேன், உங்களுக்காகவே படைச்சேன்ற இந்த கொள்கைகள் அந்த மக்கள் கொண்டு இருப்பாங்க. இதுவே தப்பான விஷயங்கள் தான். இங்க புரிஞ்சுக்கணும், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய நபி ஒரு மனிதன் தானே. அந்த மனிதனாகிய மனிதர்கள் நாம இருக்கிறோம் அப்படின்னா எதனால படைக்கப்பட்டவங்க? மனிதர்கள் எதனால படைக்கப்பட்டவங்க? மண்ணால படைக்கப்பட்டவங்க. ஒளியினால் படைக்கப்பட்டவங்க யாரு? ஒளியினால் படைக்கப்பட்டவங்க மலக்குமார்கள் இருக்காங்க. ஷைத்தான்கள் அல்லாஹ் தஆலா நெருப்பால படைச்சிருக்கான். மனிதர்களாகிய நம்ம அல்லாஹ் மண்ணால படைச்சிருக்கான். இது பொதுவான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள், நம்ம வீட்டுல உள்ள சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தெரிய விஷயங்கள். இது இங்க கொண்டு வந்து நபியை நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி பேசுறேன், நபிக்கு இந்த அளவுக்கு மகத்துவங்களை நான் மக்கள் முன் எடுத்து வைக்கிறேன்ற பெயர்ல நான் இந்த அளவுக்கு அடிப்படையே மாத்தினாலும் மக்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நம்முடைய மடமைத்தனம் தானே, நம்முடைய முட்டாள்தனம் தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையா சொல்லியிருக்கா, நீ எல்லாரும் மனிதர்கள் தான். இத்தனைக்கும் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நபியே மக்களுக்கு சொல்லுங்க, மா குன்து பித்அம் மினர் ரசூல், நான் மத்த ரசூல்மார்களை விட தனித்தவன் ஒன்றும் கிடையாது. எனக்கு முன்ன வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தார்களோ நான் அவங்களை விட்டு வித்தியாசமானவன் கிடையாது, நூதனமானவன் புதியவன் கிடையாது. எப்படி எனக்கு முன்ன இருந்த நபிமார்கள் இருந்தா அதே போல நானும் இருக்கேன். நபிக்கு இருக்கிற சிறப்புகள் கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் தஆலா தன்னோட ரிசாலத்தை கொடுத்தான், நபி ஆக்குனா, ரசூல் ஆக்குனா, குர்ஆனை கொடுத்தான், எல்லா நபிமார்களுக்கு இமாமாக, தலைவராக, சிறந்தவராக தேர்ந்தெடுத்தான். இந்த நபியைத்தான் உலக மக்கள் எல்லோருக்குமான நபியாக கொண்டு வந்து நிப்பாட்டுனா. இந்த நபியைத்தான் மறுமை நாளுக்கு, அந்த மறுமை வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு, ஜின்களுக்கு ஒரு நபியாக அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இதையெல்லாம் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்புகள்ல ஒண்ணு. நபிமாருடைய கடைசியா அல்லாஹ், இதெல்லாம் பெரிய சிறப்புகள் கண்டிப்பா இருக்கு. இந்த சிறப்புகளுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, இவங்க அல்லாஹ்வுடைய தர்ஜாவுக்கு போயிட்டாங்கன்னு கிடையாது, அல்லாஹ்வுடைய தன்மைகள் இவங்களுக்கு இருக்குன்னு கிடையாது. புரிஞ்சுக்கணும், நபி சம்பந்தமான இப்படிப்பட்ட கொள்கைகளையும் மக்கள் மேற்கொண்டு இருக்காங்க. இத நபி அவர்கள் அவங்களே திருத்தி கொடுப்பாங்க. நபி சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் ஸஃபா மின் வலதி இப்ராஹீம இஸ்மாயில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பு கொடுத்தான். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்ல நபி இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுத்தான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இஸ்மாயில. வஸ்ஸஃபா மின் வலது இஸ்மாயில் பனி கனானா. அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில பனு கனானா, கனானாவுடைய கோத்திரத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பை கொடுத்தான். அந்த கனானான்ற கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துக்கிட்டான். பிறகு நபி சொல்றாங்க, வஸ்ஸஃபா மின் பனி கனானத குரைஷா. அல்லாஹ் தஆலா இந்த பனு கனானால, இந்த கனானாவுடைய கோத்திரத்துல குரைஷி குலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். பிறகு நபி சொல்லுவாங்க, வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம். பிறகு இந்த குரைஷி குலத்துல பனு ஹாஷிம் என்று அந்த குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பிறகு நபி சொல்லுவாங்க, வஸ்தஃபா நீ மின் பனி ஹாஷிம். பிறகு இந்த பனு ஹாஷிம் என்ற குடும்பத்துல அல்லாஹ் தஆலா என்ன தேர்ந்தெடுத்தான். இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி ஒவ்வொரு எங்க ஆரம்பிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து, இப்படி வெறும் இந்த மனிதர்கள்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, நபி சொல்லி கொடுப்பான், அன சய்யிது வலதி ஆதம் உல்தி ஆதம், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளின் தலைவராக இருக்கேன், மனித குலத்தின் தலைவராக இருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான், ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மீயின் ரசூலம் மின்ஹும், மனிதர்களே உங்கள்ல இருந்தே ஒருத்தர் நபியா தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்கள்ல இருந்துன்னா யாரு? மனிதர்களாகிய நீங்க, உங்கள்ல இருந்து நான் ஒருத்தர் நபியாக உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். அல்லாஹ்வும் சரி மனிதன்னு சொல்லி கொடுக்கிறான், நபியும் சரி மனிதன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மனிதன்னா யாரு? இந்த மண்ணால, எலும்பு, தோல், சதன் செய்யப்பட்ட ஒரு படைப்பு தானே. இந்த படைப்பை கொண்டு போய் 100 நாள் செய்யப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய ஒளியை இவங்க உள்வாங்கினவங்க சொல்றதெல்லாம் எந்த விதத்துல சரியா இருக்கும்? இங்க இதுவும் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருப்பான். இந்த விஷயங்கள் மிகப்பெரிய வழிகேடானது. எது? அல்லாஹ்வுடைய அம்சம், அல்லாஹ் கொடுத்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை மாத்துறது, அல்லாஹ்வுடைய படைப்புகளை அதற்கு இடத்தை விட்டு மாத்துறது நமக்கு சரியான முறை கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய முறையான பண்பது கிடையாது. எது? அல்லாஹ் தஆலா எந்த படைப்புக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கானோ அந்த படைப்புக்கு அந்த இடத்தை விட்டு மாத்தி வேறு இடத்தை கொடுக்கிறது. புரிஞ்சா? அல்லாஹ் தஆலா நம்மள மனிதனா வச்சிருக்கா, மனிதர்கள் தான். அல்லாஹ் தஆலா அவங்கள ஜின்களா வச்சிருக்கா, அவங்க ஜின்கள் தான். அல்லாஹ் தஆலா இவங்கள மலக்குகளா வச்சிருக்கா, மலக்குகள் தான்.
அல்லாஹ் தாலா இவங்களை பறவைகள் வச்சது இவங்க பறவைகள் தான். இப்படி அல்லாஹ் தாலா எந்த படைப்புகளுக்கு எந்த தரத்தை கொடுத்திருக்கானோ அந்த படைப்புகளுக்கு அந்த தரத்தை கொடுக்கறது தான் பொதுவான இயல்பை தவிர இவங்க மேலுள்ள பாசத்துல நேசத்துல இல்ல மகிமை சொல்றோன்ற பெயர்ல இல்ல இவங்களுடைய பாசத்துல நான் என்னுடைய உயிரையே அர்ப்பணிச்சுட்டேன், இவங்களுடைய பாசத்துல நான் மெய் மறந்து போயிட்டேன், நான் மஜ்னூன் ஆயிட்டேன், இவங்களுடைய பாசத்துல நான் என்னையே மறந்து போய் எந்த கருவமா இருந்தாலும் சரி, நம்ம நபியுடைய நேசமா இருக்கட்டும் மத்த வலிமாவோட நேசமா இருக்கட்டும், நாம இவங்களுக்கு கொடுக்க இருந்த இந்த எல்லைகளை மீறி கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது, நல்ல தௌஹீதிய பேணிய வாழ்க்கையாக கண்டிப்பா இருக்காது. இன்னைக்கு நாம் தெரிஞ்சிருந்தோம் நபி சம்பந்தமாக மக்கள் பேணுகின்ற ஷிர்கான கொள்கைகள் நிறைய இருக்கு. ஒண்ணு, நபியை அல்லாஹ்வாக கருதுனாங்க. எப்படி? நபி அந்த மிஅராஜின் பயணத்தின் போது அந்த திரையை நூறுடைய திரையை அகற்றி பார்த்தாங்க, நபி அவங்களையே பார்த்தாங்க. இது ஒண்ணு. அல்லாஹ் தான் நபியாக வந்திருக்கான்ற மாதிரி கொள்கை வச்சிருந்தாங்க. இதுவுமே மார்க்கத்துக்கு இஸ்லாமுக்கு முரணானது, எதிரானது, நல்லது கிடையாது. தௌஹீதிய கொள்கைக்கு முற்றிலுமான எதிர்மாறானது. அடுத்த கொள்கை இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நூறுல நபி இருக்காங்க. இதுல ரெண்டு விதமான மக்கள் பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு சில மக்கள் சொல்லியிருந்தாங்க அல்லாஹ் அவனுடைய நூறுல இருந்து ஒரு பகுதியை கொடுத்தான், அதாவது அல்லாஹ்வும் நபியும் ஒண்ணுதான். இதுவும் சேர்த்து வச்சு பேசுறேன், அதுவும் சரி கிடையாது. இது ரெண்டுமே ஷிர்கானது. அல்லாஹ் தான் நபின்றதும் ஷிர்க், அல்லாஹ்வுடைய நூறுல இருந்து ஒரு நூறை கொடுத்தான்றதும் ஷிர்க் இல்ல, இரண்டு ஷிர்கானது. இதுல இரண்டாவது கொள்கை மக்கள் கொண்டிருந்தாங்கல்ல, நாங்க நபிய மஹ்லுக்காக தான் பாக்குறோம், நபிய ஒன்னும் காலிக்கா பார்க்கல, அல்லாஹ்வுடைய நூறுல நாங்க ஒன்னும் சேர்க்கல. ஆனா என்ன நம்புறோம், அல்லாஹ் தாலா முதல்ல நபிய படைச்சான், நபியை படைச்சான், நூரை கொண்டு படைச்சான், பிறகு அங்க இருந்துதான் உலகத்தையே அகிலத்தையே படைச்சான். இது ஷிர்க் இல்ல, இது பிதஅத்தான செயல், பிதஅத்தான விஷயம். ஏன்னா இதுக்கு மார்க்கத்தின் ஆதாரம் கிடையாது. இது புரியுதா? எதுக்கு நம்ம ஷிர்க்குன்னு சொல்றோம், எதுக்கு பிதஅத்துன்னு சொல்றோம், புரியுதா? முதல்ல பேசப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வை நினைச்சு பேசுறாங்க, அல்லாஹ் தான் நபின்னாங்க, அது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க, அல்லாஹ் தான் நபி, ரெண்டு பேரும் சேம், அது ஷிர்க். அல்லாஹ்வுடைய அவனுக்கு சொந்தமான நூறுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து முஹம்மத படைச்சான், இதுவும் ஷிர்க். அல்லாஹ்வுடைய ஒரு பாகம்னா அதுவும் அல்லாஹ் தானே, புரியுதா? அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன் நம்ம மக்லூக்னு சொல்ல மாட்டோம், படைக்கப்பட்டது குர்ஆன் கிடையாது, அல்லாஹ்வுடைய கலாம்னு சொல்லுவோம். அதே போல அல்லாஹ்வுடைய ஒரு பாகத்தை எடுத்து முஹம்மத படைக்கிறான் அப்படின்னா முஹம்மது அல்லாஹ் தான், இதுவும் ஷிர்கான கொள்கை. இது புரியுதா? அப்ப அல்லாஹ்வையும் நபியும் சேர்த்து வச்சு பேச, இது ரெண்டுமே ஷிர்கான கொள்கை. நம்முடைய வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற நிரந்தர இடத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னா இது இருக்கு. இங்க மக்கள் இங்க பிரிஞ்சது என்னது, நாங்க ஒன்னும் ஹாலிகா அல்லாஹ்வாக பார்க்கல நபிய, அல்லாஹ் என்ன பண்ணா முதல்ல படைச்சா நம்புறோம். இந்த படைப்புன்றது அல்லாஹ்வோட நினைச்சு பேசல, நபியின் மீது உள்ள அந்த சிறப்பை இப்படி வெளிப்படுத்துறாங்க. இது ஷிர்க் இல்ல. ஆனா இது ஷிர்க் இல்லைன்றதுனால நமக்கு ஹலாலும் கிடையாது. ஏன் கிடையாது? இதற்கு ஆதாரம் கிடையாது. இதற்காக வேண்டி எடுத்து வைக்கப்பட்ட ஆதாரங்கள் எதுவுமே தஈஃபான ஹதீஸும் இல்ல, எல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திகள். நபியே சொல்லல, யாரோ சொல்லி நபியின் பேர் நினைச்சுக்கிட்டாங்க. இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு மார்க்கம் நமக்கு அமையப்பட்டது கிடையாது. இந்த பிதஅத்துகளை தான் நாம வழிகேடுன்னு சொல்றோம். ஒவ்வொரு குத்துபாலையும் ஹதீப் ஓதுறாங்கல்ல, ஒவ்வொரு குத்துபாலையும் இந்த வழிகேடுகள் பிதஅத்தை பத்தி ஒவ்வொரு ஹதீப் ஓதுவாங்க. அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? குல்லு பிதஅத்தின் ضلالة, எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுதான். பிறகு முடிப்பாங்க நபி வேறு ஹதீஸ்ல, குல்லு ضلالة ஃபின்னார், எல்லா வழிகேடுமே எங்க போய் சேர்க்கும்? நார்ல, நரகத்துல. நமக்கு இந்த பிதஅத்துகள் இந்த வழிகேடுகள் நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது. இந்த இரண்டாவது கொள்கை உள்ள மக்கள் பிதஅத்தான கொள்கையில இருக்கிறாங்க. இந்த பிதஅத்தான கொள்கை கண்டிப்பாக நபி அந்த வார்த்தைக்கு என்னங்க வழிகேடு அமையுது, இந்த வழிகேடு கண்டிப்பாக சொர்க்கத்தை கொடுக்க நரகத்தை தான் கொடுக்கும். ரெண்டுமே நமக்கு நரகத்தை தான் கொடுக்கும். அதனால இது ரெண்டு கொள்கையுமே இல்ல, இப்படிப்பட்ட எல்லா கொள்கையுமே நமக்கு தௌஹீதுக்கு எதிரான, இஸ்லாம் கற்பிக்காத, அல்லாஹ் போதிக்காத, நபி சொல்லி கொடுக்காத, சஹாபாக்கள் விளங்கிறாத, தபு தாபியின்கள் தாபியின்கள் அவங்களுடைய மாணவர்களுக்கு கற்பிக்காத கொள்கைகள் இருக்கு. இமாம் மாலிக் அழகா சொல்லுவாங்க, எந்த விஷயங்கள் சலஃபுமார்களாக கருதப்படுகின்ற சஹாபாக்கள் தாபியின்கள் தபு தாபியின்கள் அவங்களுடைய நாள்கள்ல மார்க்கமாக இல்லையோ, இன்னும் ரொம்ப தாக்கிதா சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய காலத்துல எது தீன் கிடையாதோ, மார்க்கம் கிடையாதோ, அது இன்னைக்கும் மார்க்கம் கிடையாது. இமாம் மாலிக் எப்பயும் வாழ்ந்தவங்க,
இமாம் மாலிக் எப்பயோ வாழ்ந்தவங்க. அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் வாழ்க்கையில் எது தீன் இல்லையோ அவங்க வாழ்ற அந்த நாள்ல இன்னைக்கும் அது தீன் இல்லைன்னாங்க. அப்ப அவங்களே சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி? நமக்கும் சேம் அதே கொள்கை தான். எந்த விஷயங்கள் நபி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மார்க்கமாக இல்லையோ அது நம்முடைய இந்த காலத்திலயும் மார்க்கம் கிடையாது. எது அவங்க வாழ்க்கையில மார்க்கமாக இருந்துச்சோ அது இந்த நாள்லயும் அதுதான் மார்க்கம். இன்னைக்கு இல்ல, இன்ஷா அல்லாஹ் மறுமையுடைய அதிகாலை வரைக்கும் அவங்களுடைய காலத்துல வாழ்க்கையில் இருந்ததுதான் மார்க்கம். எது அவங்க வாழ்க்கையில இல்லையோ அது மார்க்கம் கிடையாது. இதை புரிஞ்சுட்டு போகணும். மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எது வேணா சொல்லி கேட்டோம், அது நமக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காதுன்றதான் உள்வாங்கணும். ஆக அன்பார்ந்தவர்களே, நேத்து பார்த்தோம் அல்லாஹ் சம்பந்தமாக மனிதர்கள் ஷிர்க் வச்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய ஜாத்துல இருந்து. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹ்வுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரீதியான சில தவறான கொள்கைகள்ல மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லா கொள்கையுமே நம்முடைய மார்க்கத்துக்கு முரணான கொள்கையா இருக்குது. நம்முடைய கலிமாவை நம்ம அடிக்கடி எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த கலிமாலேயே ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் அல்லாஹ் ரொம்ப அழகாக சுருக்கி கொடுத்துட்டான். இந்த மார்க்கத்தை, இந்த கலிமாவை, இந்த வாசகத்தை அதிகமாக உள்வாங்கக்கூடிய மக்களாக, அதிகமாக ஆராயக்கூடிய மக்களாக, அதிகமாக இந்த கலிமாவுடைய அர்த்தங்களை அடிக்கடி கேட்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக் வ அத்தூபு இலைக்.